பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்ன அப்படி எக்ஸ்பீரியன்ஸான பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310 2025 அப்டேட்டுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் கோயம்புத்தூரில். காலையில் நாங்கள் இன்றைக்கி வரும்போது வண்டியை ரைட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 30 கிலோமீட்டர் கண்ட்ரி சைடு ரோடு, அதாவது ஊர்ப்புறமாக இருக்கிற ரோட்டில் ஓட்டுறதுக்கு பைக் சூப்பராக ஹேண்டில் ஆச்சு. நீங்கள் பார்க்குறது இங்கே இருக்கிறது தான் நம்மளோட 2025 அப்டேட் இருக்கிற ஆர்டிஆர் 310. ஸோ இந்த பைக்கில் வந்து மேஜரான அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை இதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துடும். ஸோ அதுக்காக காத்துட்ருங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன வாக் அரவுண்ட் எடுப்போம். அட் த சேம் டைம் இந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண போகிறோம். அதை பற்றின ஒரு சின்ன கிளிம்ஸும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். மக்களே, நம்மக்கிட்ட இப்போ ஆர்டிஆர் 310ஓட 2025 அப்டேட் தான் இங்கே இருக்குது. ஃபயர் ரெட்னு சொல்லக்கூடிய ஒரு புது கலர் ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்க செப்பாங் ப்ளூ கலர்ஸாக இருக்கட்டும், அந்த எல்லோ கலராக இருக்கட்டும், இது 3 கலர் இல்லாமல் நமக்கு இன்னொரு கிரே கலரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த வண்டியில் மேஜரான மாற்றங்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைக்கில் பவர் ஆர்ஆர் 310 லெவலுக்கு பவர் வந்து அவங்க அப்டேட் பண்ணலை இப்போ வரைக்கும். பட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பவர் மோடில் இருந்தாலும் சரி, நமக்கு பைக் நல்லா த்ராட்டில் ரெஸ்பான்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேக் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு இருக்காது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா கிளியர் கிளச் கேஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆர்ஆர் 310 பார்த்த மாதிரி நமக்கு அதே கிளியர் கிளச் கேஸ் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது முக்கியமான இம்ப்ளிமெண்டேஷன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்டிடிஎஸ்சி அண்ட் ஆர்டிஎல்எஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த 2 எலக்ட்ரானிக்ஸ்லையுமே நல்ல ரிஃபைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின்லையுமே 7000 RPM மேலே இருக்க அந்த வைப்ரேஷனும் இப்போ செம்மையாக கண்டெயின் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் இருக்குது, பட் கண்டிப்பாக அது நல்ல ஒரு வேரியஸான லெவலில் சூப்பராகவே கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போது இந்த எல்லா எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் லான்ச் கண்ட்ரோல். லான்ச் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ என்ன இந்த லான்ச் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிளச் ஃபுல்லாக கொடுத்து நம்ம ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்து திடீர்னு நம்ம வண்டியை ரிலீஸ் பண்ணி கிளம்புறப்போ வீலி பாப் ஆகும் நிறைய பைக்ஸில். பட் இந்த லான்ச் கண்ட்ரோல் அந்த வீலி பாப் பண்ண விடாமல் நம்மளை சேஃபாகவே லான்ச் பண்ண விடும் ஹையர் ஆர்பிஎம்ஸில். ஸோ இந்த லான்ச் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்தளவு நமக்கு டூரிங்கும் பண்ணலாம், டெய்லி யூஸும் பண்ணலாம், அப்படியே எடுத்துகிட்டு போய் ட்ராக்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் காலையில் இந்த ரைட் பண்ணிட்டு வரப்போ இங்கே டேரெக்டாக ட்ராக்ல வந்து நமக்கு சஸ்பென்ஷன் மட்டும் தான் மாற்றினாங்க. சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ட்ராக்ல நமக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக அப்படியே சஸ்பென்ஷன் மாற்றி டேரெக்டாக எங்கள் ட்ராக்ல ஓட்ட விட்டாங்க. ட்ராக் மோட்லையும் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ஸ்டைலான ஒரு பைக்கோட காஸ்ட் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு 2.4 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டாப் அண்ட் வேரியன்ஸில், அதாவது அந்த பிடிஓ வெர்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வெர்ஷன்ஸில் நமக்கு கீழே ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் கீழே ஸ்டார்ட் வந்து அந்த பிடிஓ வெர்ஷன்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டால் மிடில் வேரியண்ட்டுக்கும் வரும். பட் அதோட அப்டேட் கூடிய சீக்கிரம் அவங்க கொடுப்பாங்க. இப்போ இந்த கீழே ஸ்டார்ட் அப்படின்றது நமக்கு ஹையர் சிசி பைக்ஸில் தான் பார்த்துருப்போம். ஹோண்டாவோட கோல்டு விங் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அந்த கோல்டு விங் மாதிரி இருக்கிற பைக்ஸில் கொடுக்குற கீ ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஎம்டபிள்யூட பைக்ஸ் பெரிய பைக்ஸ் கொடுக்குற கீ ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு 300 சிசியில் அண்டர் 3 lakhs அப்படின்ற ஒரு ப்ரைஸிங்கில் கொடுத்தது அப்படின்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த சாவியை கூட கிட்டத்தட்ட நம்ம ஒரு கார் சாவி மாதிரி தான் ஒரு கார்பன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸியான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆர்டிஆர் 310 2025 அப்டேட் நம்ம ட்ராக்ல ஓட்ட போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த கிளிப்ஸில் நீங்கள் பாருங்கள். அண்ட் ட்ராக்ல ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கோயம்புத்தூர் கோஸ்ட் ட்ராக் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு 14 turns கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் டு ஒரு 3.8 kilometers ஆஃப் ட்ராக் வித் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு 3.8 kilometers இந்த ட்ராக்கோட மொத்த பரப்பளவுனே சொல்லலாம். அண்ட் இந்த 14 turnsலையுமே நமக்கு லெஃப்ட் டர்ன்ஸ் தான் கொஞ்சம் மேஜராகவும் இருக்குது. அண்ட் அதே சமயம் ரைட் கார்னர்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் நான் செக் பண்ணேன். க்ளோஸ் டு ஒரு 140 அசால்ட்டாக அடிச்சதுன்னே சொல்லலாம். இந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சேஃப்டி கியர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். டிவிஎஸை பொறுத்தளவுக்கு அவங்க சேஃப்டி தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட ரேசர்ஸாக இருக்கட்டும், இல்லை மீடியா கேட்டகரியில் ஓட்டுற நிறைய பேராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, சேஃப்டியை பற்றி ரொம்ப பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து தான் அவங்க சேஃப்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா ரைடர்ஸுக்குமே வண்டியை கொடுத்தாங்க. நான் வந்து இந்த ஜாக்கெட்டு அண்ட் ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஏர் பேக் இதெல்லாம் போட்டுட்டு ஹெல்மெட் இதெல்லாமே டிவிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணாங்க.
இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணி நான் வண்டி எடுத்து ஓட்டி இந்த ட்ராக்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ இந்த பைக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது சாதா பைக் இல்லை, ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக்கில் இவ்வளோ ஒரு ட்ராக் டூல், இவ்வளோ ஒரு பெரிய ட்ராக் வெப்பன் இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது இந்த வண்டியை ஓட்டி பார்த்தா தான் மக்களே உங்களுக்கே தெரியும். பிகாஸ் இந்த பைக்கில் அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு கார்னர்லையுமே எனக்கு இந்த ஆர்டி டிஎஸ்சியாக இருக்கட்டும் அண்ட் இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்க அத்தனை விஷயங்களாமே இருக்கட்டுமே எலக்ட்ரானிக் வைஸ், இதெல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஒரு பயமே எனக்கு கொடுக்கல, ஒரு கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி எந்த இடத்துலையுமே எனக்கு ஃபீல் பண்ண வைக்கல. அண்ட் அந்த சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், கேவைபி சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ரியரில் கொடுத்துருக்க மோனோஷாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கார்னர் டு கார்னர் நான் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி மாறி ஓட்டுறப்போ இல்லை நான் டக்குன்னு பிரேக் பண்ணுறப்போ எனக்கு எல்லா வகையிலுமே இந்த பைக்காக இருக்கட்டும், இந்த சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், இந்த பைக்கோட சேசியாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே சப்போர்ட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இந்த பைக்ஸோட பிரேக்கை பொறுத்தளவுக்கு ட்ராக் மோடில் நம்ம கண்டிப்பாக ரியர் ஏபிஎஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ரியர்லேயே ஏபிஎஸ் இருக்காது. மொத்தமாகவே ட்ராக் பைக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஏபிஎஸ் இருக்காது அப்படின்றது தான் ஒரு ஜென்ரலான பெர்செப்ஷன். பட் வருங்காலங்களில் நிறைய பேர் இப்போ ஏபிஎஸை விரும்புகிறாங்க. மினிமம் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் இருந்தால் தான், இல்லை அந்த ஏபிஎஸோட இன்ட்ரூஷன் கம்மியாக இருக்கணும் 2 பிரேக்ஸ்லையுமே அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த பிரேக்ஸை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 பிரேக்ஸும் சரி, இந்த இன்ஜின் பிரேக்கிங்கும் சரி, இது எல்லாமே எனக்கு நல்லாவே உதவிச்சு ஃபார் மீ. என்னால் இந்த பைக்கை திரும்ப திரும்ப ட்ராக்ல ஓடிட்டே இருக்கணும், போர் அடிக்க முடியாமல் ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியே ஓட்டுவேன்னே சொல்லலாம். இந்த குவிக் ஷிஃப்டர்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது மக்களே. இந்த குவிக் ஷிஃப்டர் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குவிக் ஷிஃப்டர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது மீன்ஸ் நான் கிளச்சை யூஸ் பண்ணல. மொத்த ட்ராக் செஷனில் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ஆஃப் ட்ராக் செஷனில் நான் சுத்தமாக கிளச்சே யூஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் நம்ம வண்டி ஸ்டாண்ட் பைலேருந்து கிளம்புறப்போ நம்ம கிளச் யூஸ் பண்ணி தான் ஆகும். பட் மொத்த ட்ராக் அளவுலையுமே நான் குவிக் ஷிஃப்டர் மட்டும்தான் நம்பி நான் ஓட்டினேன். அந்த வகையில் வண்டி மொத்தமாக ரிஃபைன்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணதாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், இன்ஜினோட அப்டேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்து செதுக்கி செஞ்சுருக்காங்க. நான் இந்த ஒரு ஆரம்ப விலையில் 2.4 lakhs அப்படின்ற பேஸ் ப்ரைஸில் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னே சொல்லலாம். இந்த ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த RTR 310 2025 அப்படின்னு பயங்கரமாக மெருகேற்றிருக்காங்க. அட் சேம் டைம் லான்ச் கண்ட்ரோல் மாதிரி ஒரு முக்கியமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் லான்ச் பண்ணுறப்போ நமக்கு வீலி பாப் ஆகும் அப்படின்ற பயம் இருக்காது. முக்கியமாக இந்த வண்டி ஃபுல்லி ஃபேட் பைக்ஸை தாண்டிலுமே பயங்கரமான ஒரு ட்ராக் டூலாக இருக்குது. செம்ம ட்ராக் வெப்பன்னே சொல்லலாம், செம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அட் சேம் டைம் ஸ்பீட்ஸ் எல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணுதுன்னே சொல்லலாம்.